யார் இவர்கள் எல்லாம் தமிழகத்துல கால் வைக்க முடியாதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ 2026 பாஜக கால் ஊன்றி பாஜகவின் கூட்டணி ஆட்சி 2026 நடக்கும் என்பதை உறுதியோடு சபதமாகவே ஏற்றுக்கொள்கிறோம். எதுவுமே முடிவு செய்யப்படல. அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. இதெல்லாம் உட்கட்சி விவகாரம். அதற்கு மத்திய தலைமை எங்களுக்கு என்று வழிமுறைகளை கொடுப்பார்கள். அதன்படி நாங்கள் நடப்போம். அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் CMDA-வால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 6ஆம் தேதி ராமேஸ்வரம் வருகிறார்கள். பாம்பன் பாலம் இந்தியாவிலேயே அதிக தொழில்நுட்பத்தோடு கூடிய பாலம், முதல் பாலம் தமிழகத்தில் திறந்து வைக்கப்படுகிறது. இது தமிழகத்திற்கு மிகப்பெரிய பெருமை. தமிழகத்திற்கு இவ்வளவு நல்ல ஒரு பெருமுயற்சியை மேற்கொண்டு பல கோடி மக்களுக்கு பலன் தரும் அளவிற்கு அந்த பாம்பன் பாலம் அதிக தொழில்நுட்பத்தோடு, நான் சொல்வதை போல இந்தியாவிலேயே முதல் முறையாக அந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு நம் பாரத பிரதமருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அதே மாதிரி தமிழகத்தில் உள்ள 6 பொருட்களுக்கு GI டேக் கிடைத்திருக்கிறது. எலுமிச்சை, மஞ்சள் போன்ற பொருட்களுக்கு. அதனால விவசாயிகள் மிகுந்த பலன் பெறுவார்கள். அதற்கும் நாம் நன்றியை தெரிவிப்போம். ஏன்னா தமிழக அரசை பொறுத்தமட்டில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கின்ற நல்லவற்றிற்கு அவர்கள் நன்றி சொல்ல மாட்டார்கள். கிடைப்பதை கிடைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதனால் தமிழகம் பலன் பெறும் அளவிற்கு பாரத பிரதமர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நான் இங்கே தெளிவாக தெரிவுபடுத்துகிறேன். நாங்கள் எல்லோரும் 6ஆம் தேதி அந்த நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவிக்க இருக்கிறோம். இல்ல, இதுல அப்பட்டமான நாடகத்தை முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார். கச்சத்தீவு யாரால் தாரை வார்க்கப்பட்டது? எந்த ஆண்டு தாரை வார்க்கப்பட்டது? அவர்களின் கணக்கின்படி, விவாதத்தின்படி என்ன சொல்றாங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்றாங்க. அதுவே தப்பு. நம் மாநிலத்தின், இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்கின்ற ஒரு கச்சத்தீவை தாரை வார்த்தது எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. சரி, அடுத்து பல ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்தீர்கள். 5 அமைச்சர்கள் உங்களோட கட்சியை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். ஏன் அப்பொழுது அதை பற்றி சிந்திக்கவில்லை? இன்னொன்று, மரியாதைக்குரிய ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் முதலில் எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார்கள். மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் இதை வாலித்தீவு என்றே சொன்னார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் பொழுது அது இந்தியாவின் ஒரு பகுதி இல்லை என்று தெரிவித்தார்கள். இது எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் செய்த மிகப்பெரிய துரோகம். அதனால் இன்றைக்கு அதையெல்லாம் மறைப்பதற்கு இன்றைய தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். ஒரே கேள்விதான், ஏன் தாரை வாத்தீங்க? தாரை வாத்ததுக்கு பின்பு அதை தெரியாது என்று ஏன் சொன்னீர்கள்? இந்தியாவின் ஒரு பகுதி இல்லை என்று ஏன் சொன்னீர்கள்? நீங்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது அதை கொண்டு வருவதற்கு, மீட்பதற்கு ஏன் முயற்சி செய்யவில்லை? இதுதான் நம்மளோட கேள்வி. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இலங்கைக்கு 3வது முறையாக செல்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இலங்கையில் மக்கள் கொல்லப்படும் போது கூட இவர்கள் ராஜினாமா செய்யணும்னு சொல்லல, பார்லிமெண்ட்ல கலாட்டா பண்ணல, எதுவுமே செய்யாமல் அங்கள் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு இவர்கள் உறுதுணையாகத்தான் இருந்து கொண்டார்கள் என்பது. இன்னொன்று, நீட்டை பொறுத்த மட்டில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கூறிய பொழுது நீட்டை விலக்க முடியாதுன்னு இவங்க நல்லா தெரியும். ஆனா முதல் கையெழுத்து போடுவேன் என்று ஏன் பொய் சொன்னீர்கள்? ஒருவேளை தெரியாது என்றால் அப்படி தெரியாதவரையா நான் முதலமைச்சராக வைத்திருக்கிறோம். இன்னைக்கு உச்சபட்ச அதிகாரம் உள்ள அலுவலகம் நீட்டை விலக்க முடியாது என்று சொன்னதற்கு பின்பு இன்று சர்வ கட்சி கூட்டம் கூட்டுகிறீர்கள், இதை மக்களை ஏமாற்றுவதற்கு. ஆக முற்றிலுமாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில எல்லாம் ட்ரைனிங் கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு. நீங்க மாணவர்களை அவர்கள் தன்னம்பிக்கை உருக்குலைப்பதை விட அவர்களுக்கான பயிற்சியை மேற்கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இன்னைக்கு தமிழகத்தில் இருந்து அதிகமான குழந்தைகள் எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். மாணவர்கள் யாரும் அதை எதிர்க்கவில்லை.
திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் குழந்தைகளுக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்பதை நான் பதிவு செய்கிறேன். அந்தந்த கட்சிக்கு என்று ஒரு கருத்து இருக்கும். கூட்டணியில் இருக்கிறதுனால அப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்லல. ஆனா மிக தெளிவான நான் எனது கருத்தை பதிவு செய்கிறேன். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தீர்ப்பு கூறிய பின்பு இதை நீக்க முடியாது. மத்திய அரசு நினைச்சாலும் நீக்க முடியாது, மாநில அரசு நினைச்சாலும் நீக்க முடியாது என்று தெரிந்த பின்பும் முதல் கையெழுத்து என்று சொன்னீர்கள். ஏன் முதல் கையெழுத்து என்று சொன்னீர்கள்? ஏன் அதை போட முடியவில்லை? அதற்கு பின்பு ஏன் கையெழுத்து இயக்கம் நடத்தினீர்கள்? இன்று நீங்கள் சர்வ கட்சி கூட்டம் போடுகிறீர்கள். அவங்க வச்சிருக்கிற தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீட்டை எதிர்க்கிறார்கள். மற்றபடி இன்று மாணவர்கள் நீட்டினால் பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் சொன்னேன், அனைத்து கட்சி கூட்டமே ஒரு டிராமா. உச்ச அதிகாரம் உள்ள அலுவலகம் குடியரசுத் தலைவரின் அலுவலகம். அந்த அலுவலகத்திலிருந்து ஒரு குறிப்பு வருது, சாதாரணமா வராது. அவங்க தொழில்நுட்ப வல்லுநர்கள், சட்ட வல்லுநர்கள் எல்லாரையும் கலந்து ஆலோசித்து கூட்டம் போட்டுதான் ஒரு முடிவை எடுத்து அறிவிப்பார்கள். அந்த அறிவித்த பின்பு கூட்டம் போட்டு என்ன செய்ய போறீங்க? அதற்கு பதிலாக குழந்தைகளுக்காக இன்னும் அவங்களுக்கு ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு அதிகமாக அவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தி இன்னும் அதிகமாக ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சொல்றீங்களே தவிர எல்லா மாநிலங்களும் அதை ஒத்துக்கொள்ளாகிவிட்டது. தமிழகத்தில் பல ஏழை மாநிலங்கள் பலனடைந்து வருகிறார்கள். இன்னும் அதிக ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கும் அளவிற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும். அதான் சரியா இருக்கும். அதைத்தான் நான் சொன்னீங்க. தமிழகத்தில் அறிவிங்க, கோச்சிங் சென்டர் தடை விதிக்கணும் அறிவிங்க. யார் அதை சொல்றது? நான் தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன்ப்பா. தமிழ்நாட்டுல நீங்க மத்திய அரசுக்கு அது காரணம் இல்ல. மத்திய அரசு இலவசமாக கொஸ்டின் ஆன்சர் கொடுக்கறாங்க, பயிற்சி கொடுக்கறாங்க. இணையதளம் மூலமாவே படித்து குழந்தைகள் பாஸ் ஆகுறாங்க. புதுச்சேரியில நான் பார்த்திருக்கேன். புதுச்சேரியில இன்னைக்கு அரசாங்க பள்ளிகளை முழுமையாக பயிற்சி வகுப்பு நடத்துறாங்க. 57 குழந்தைகள் 10% இடஒதுக்கீடுல இன்னைக்கு நீட்ல சேர்ந்திருக்காங்க. ஆக நீங்க இன்னும் அதிகமாக சாமானிய மக்களின் குழந்தைகள் நீட்ல பாஸ் பண்ற அளவுக்கு அரசாங்கம் முயற்சி செய்யுங்க. இல்ல நீங்க நான் தமிழ்நாட்டை பத்தி பேசுறப்ப எல்லா மாநிலங்களும் அதை ஒப்புக்கொண்டார்கள். கேரளால ஒப்புக்கொண்ட பிஜேபி ரூல்டு ஸ்டேட் விட்டுருங்க, எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கொண்டாகிவிட்டது. தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா. நான் கேட்கிறேன், பயிற்சி வகுப்புகள் மேலே எவ்வளவு நாள் பழிய போட்டுக் கொண்டிருக்க போறீர்கள்? பயிற்சி வகுப்புகளை கட்டுப்படுத்துங்கள். பயிற்சி வகுப்புகளை தடை கூட செய்யுங்க. நீங்க அதுக்கு பதில் அரசாங்க பிள்ளைங்களுக்கு நல்ல பயிற்சி வகுப்புகளை நீங்கள் நடத்துங்க. இது யார் வேண்டாம்னா? ஆக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வந்தவுடன் குழந்தைகளுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்தாமல் அவர்கள் இன்னும் அதிகமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட்டில் பாஸ் செய்து அகில இந்திய கோட்டாவில் கூட அதிகம் வரும் அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மறுபடியும் உங்க அரசியலை செய்து கொண்டே இருக்காதீர்கள் என்பது அதாவது எல்லாருக்கும் ஒப்புதல் கிடையாது. இது காலமாக வருகின்ற நடைமுறை. நாங்களும் இதற்கான எங்களது வழிமுறை நாங்களும் அதற்கான சொல்லி இருக்கிறோம், ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி. மேம், அதே போல ஆன்லைன்ல கூட தொடர்ச்சியாக அந்த ரம்மில மரணம் தற்கொலை நடந்துட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது மீது கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. இதையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. இன்னைக்கு நான் ஒன்றை சொல்கிறேன். இன்னைக்கு காலையிலேயே சொன்னேன், அன்னைக்கு பல தம்பிங்க வரல. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஹிந்தியில வக்ஃபோட பத்தி பேசுறாரு. வைகோ எந்திரிச்சு அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார். உடனே மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் எழுந்து, உங்களுக்கு அப்ப எப்படி ஹிந்தி புரியுதுன்னு கேக்குறாரு. அப்ப நீங்க எல்லாம் ரெட்டை வேடம் தான் போடுறீங்க. ஹிந்தி படிக்கிறீங்க, ஹிந்தி உங்களுக்கு புரியுது, ஆனா தமிழக மக்களை ஏமாத்துறீங்க. இதற்கு சொன்ன உடனே வைகோ சொல்றார், தமிழ்நாட்டுல நீங்க கால் வச்சிருக்கீங்களா பாக்குறீங்க. உடனே மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறார். எந்த வைகோ, யார் இவர்கள் எல்லாம் தமிழகத்துல கால் வைக்க முடியாதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, 2026 பாஜக கால் ஊன்றி பாஜகவின் கூட்டணி ஆட்சி 2026 நடக்கும் என்பதை உறுதியோடு சபதமாகவே ஏற்றுக்கொள்கிறோம். அது எதுவுமே முடிவு செய்யப்படல. அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. இதெல்லாம் உட்கட்சி விவகாரம். அதற்கு மத்திய தலைமை எங்களுக்கு என்று வழிமுறைகளை கொடுப்பார்கள். அதன்படி நாங்கள் நடப்போம்.
அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அவ்வளவுதான். மாநில தலைவர் போட்டியில் நான் இல்லை அப்படின்ட்டு அண்ணாமலை காலையில தெரிவித்தார். அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அவ்வளவுதான்.